60 சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுக்கு தலையில வலி, ஏகப்பட்ட வைத்தியர்கள் வந்து பாக்குறாங்க, குணம் அடையல. ஊர் வழியா போகும்பொழுது ஆசைப்படுறாரு ஆத்துல குளிக்கிறதுக்கு. அப்ப குளிக்கிறாரு, அந்த தவளையினுடைய குஞ்சு காது வழியா மேல போயிடுது, அது மூளைக்குள்ள போய் தேரையாவே மாறிடுது. அப்ப வந்து தென் திசையில இருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு சித்தர் ஒருத்தர் வர்ற, அவங்க வந்து ராஜராஜ சோழன் கிட்ட சொல்றாங்க, இவர் வைத்தியத்துல ரொம்ப கை தேர்ந்த ஆளு, அவரை கூட்டு பாப்போமா அப்படின்னு வர சொல்றாங்க. வந்து பாக்குறாரு, பார்த்த உடனே சொல்றாரு, கபாலத்தை ஓபன் பண்ணனாதான் இவரை குணப்படுத்த முடியும். நீ என்னையா லூசான்னு கேக்குறாங்க. நான் பருப்புங்க, என்ன நம்பி ஒப்படைங்கிறாரு. டக்குங்கிறாரு, மூளை ஓபன் பண்றாரு, உள்ள தேரை இருக்கு. ஆனா அந்த தேரையை கைய வச்சு எடுத்தோம்னா அதனுடைய நகங்களோட மூளை வெளியில வந்துடும். அங்க வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்துறாரு. போய் இளநி வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த தேரைக்கு நேரம் வச்சுக்கிட்டு சீவுறாரு. இதுல இருந்து தண்ணி பீரிட்டு அடிச்சோன்னா தேரையினுடைய வாயில போய் படுது. தித்திப்பா இருக்கு. தேரையா ஜம்ப் பண்ணி அங்கே இருந்து தேரை வந்து இந்த இளநிக்குள்ள விழுவது வச்சு லாக் பண்றாங்க. அவருதான் தேரையர் சித்தர். 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே மண்டையை ஓபன் பண்ணியாச்சு. அதுதான் இன்னைக்கு மூளையில் இருக்கிற கட்டி ஆபரேஷன். நாட்டு மருந்திலிருந்து விரிவடையப்பட்டதுதான்